உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் தி காமன் மேன் ஷோ உடைய எபிசோட் 11 ரிவ்யூ. மணி பாக்ஸ் டாஸ்கில் குறைந்த தொகை எடுத்துக்கொண்டு வெளியே சென்ற கண்டஸ்டன்ட் யார்? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். கேபி 5 லட்சம் எடுத்து போனாங்க. உட்கார்ந்துருங்க, இல்லைன்னா மைனஸ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் கேப்ரியல்லா ஒருத்தங்க தப்பா பதில் சொல்லிட்டாங்க, நீயும் அதே பதில சொல்றியே. நெக்ஸ்ட் கேபி தான் பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்காங்க. சிறப்பா பயன்படுத்த தவறிய Do from this episode. ருக்கோ ஜரா சபர் கரோ. இன்னும் ஒரு சான்ஸ் கொடுத்து அதுல முடிஞ்சா இந்த கார்டை காட்டுறதுல இருந்து தப்பிச்சுக்கங்க. ஏப்ரல் ஃபூல். இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோ உடைய ஆடிஷன் டீம் ஒரு விஷயத்துல கிளியரா இருந்திருக்கணும். ஒன்று, இதுக்கு முன்னாடி நீங்க பிக் பாஸ் ஷோ எல்லாம் பார்த்துருக்கீங்களா? நீங்க அப்படி பார்த்துருந்தா மட்டும்தான் நான் உங்களை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கலாம். அப்படி இல்லையா, சரி ரைட், நீங்கள் பிக் பாஸ் ஷோவே பார்க்காட்டா கூட பரவாயில்லைங்க, வாங்க வந்து விளையாடுங்க, விளையாடி முடிச்சு நல்லா விளையாடுனீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எடுத்துருக்கலாம். இது ரெண்டும் இல்லாமல் பிக் பாஸ் பார்த்தவங்க பார்க்காதவங்கன்னு எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்காதவங்களும் இருந்தாங்க. ஈவன் இப்போ டாப் 22 இருக்காங்கல்ல, இதுலயுமே பல பேர் பிக் பாஸ் பார்க்காதவங்களும் இருக்காங்க. ஒரு சீசன் கூட உருப்படியா பார்க்கவே இல்லை அப்படின்னு யாராவது இருக்கீங்க? கை தூக்குங்க. ஓகே, தடீஸ்வரன், அபிநயா அண்ட் வெங்கடேஷ். இது ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாஸ்க் வந்து இப்போ கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு என்ன டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கேள்வி பதில் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கேள்வி பதிலாக எப்பேற்பட்ட கேள்விகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் பிக் பாஸ் சம்பந்தமான கேள்விகள்லாம் இருக்கும்னாங்க. சரி, ஒரு செக்மெண்ட் பிக் பாஸ் சம்பந்தமான கேள்விகள் இருக்கும், மற்ற செக்மெண்ட்லாம் வேற வேற கேள்விகள் கேட்பாங்க போல அப்படின்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் கிடையாதாம்மா. இன்னைக்கு முழுக்க முழுக்க எல்லாமே பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகள் மட்டும்தான் கேட்க போறேன்றாங்க. கேக்குற கேள்வி பிக் பாஸ் பத்தின கேள்வி தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? தெரிஞ்சிருங்க கட்டாயம். இப்படி இன்னைக்கு முழுக்க முழுக்க நீங்க பிக் பாஸ் ஷோவை பத்தி மட்டும்தான் கேள்வி எல்லாம் கேட்க போறீங்க அப்படின்னா, இது வரைக்கும் பிக் பாஸ் ஷோவே பார்க்காத கண்டஸ்டன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? அதுலயும் இன்னைக்கு இருக்கிற 22 கண்டஸ்டன்ஸ்ல 4 பேர் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி கையை தூக்குறாங்க. வெங்கடேசன், அபிநயா, தடீஸ்வரன் சொல்லிட்டு. அதுலயும் திவ்யான்னு ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க. அவங்க இன்னும் ஸ்பெஷல். அவங்க இது வரைக்கும் பிக் பாஸ் மட்டும் இல்ல, இந்த காமன் மேன் ஷோக்கு ஒரு ப்ரோமோ போட்டாங்கல்ல, அந்த ப்ரோமோவையும் அவங்க பார்த்தது கிடையாதான். ஒண்ணுமே பார்க்கல. அதனால அந்த ஒண்ணுமே क्वेश्चनலயும் நான் பார்க்கல. ஃபாலோ ஆமா. இப்போதான் அது கொஞ்சம் கேட்டோம். ரீல்ஸ்ல பார்த்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் பிக் பாஸே பார்க்காத இந்த 4 கண்டஸ்டன்ட்டும் இன்னைக்கு டாஸ்க்ல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணல இந்த 22 கண்டஸ்டன்ட்ல. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க, இந்த 22 பேர்ல இருந்து 2 பேரை எவிக் பண்ணி வெளியே அனுப்ப போறோம், 2 பேருக்கு எண்ட் ஆஃப் ஜர்னி அப்படிங்கிற கார்டை காட்ட போறோம். அது ஒன்றும் முழுக்க முழுக்க இன்னைக்கு நடக்க போற டாஸ்க்கை வச்சு மட்டும் கிடையாது. ஸ்டார்டிங்ல இருந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்களா, அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இருந்தாலும் இன்னைக்கு நடக்க போற டாஸ்க் உங்களுக்குலாம் டிஸ்அட்வான்டேஜ் தானே. இன்னைக்கோட இந்த 22 பேர்ல இருந்து 2 பேர் வீட்டுக்கு போக போறீங்க. ஸோ இன்னைக்கான டாஸ்க் வந்து கேள்வி பதில் டாஸ்க் அப்படிங்கிறதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு கண்டஸ்டன்ஸ்லாம் இன்வைட் பண்ணாங்க. வந்த கண்டஸ்டன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 3 டீமாக பிரிஞ்சு உட்கார வச்சாங்க. நேற்றும் பார்த்தீங்கன்னா 3 டீமாக தான் பிரித்தாங்க. ஆனால் 3 டீமில் ஒருத்தர் எக்ஸ்ட்ராவாக இருக்கார் அப்படிங்கிறதுனால ஒரு டீம்லேருந்து ஓட்டு போட்டு ஒருத்தரை எவிக் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து மணிவண்ணனை எவிக் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த மனுஷனுக்கு போஸ்டிங்லாம் கொடுத்து ஜட்ஜாக உட்கார வச்சுருந்தாங்கல்ல, அதே மாதிரி இன்னைக்கு எதுவும் பண்ண போகிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஒரு டீமில் 8 பேராக இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க விளையாடுவோம்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. You guys do your best. இந்த கேமும் சேர்த்து தான் all the best. அண்ட் இன்னைக்கான கேள்வி பதில் டாஸ்க்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி 3 டீமாக பிரித்து உட்கார வச்சுட்டாங்கல்ல. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸர் ஒன்று வச்சுருக்காங்க. ஜட்ஜோ இல்லை மாயாவோ ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க. கேட்குற கேள்விக்கு யாருக்கு பதில் தெரிஞ்சிருக்கோ அம்புட்டு பேரும் குட்டு குட்டுன்னு ஓடி போய் அந்த பஸ்ஸரை ஃபஸ்ட்டாக அமுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். யார் ஃபஸ்ட்டாக அந்த பஸ்ஸரை அமுக்குறாங்களோ அவங்க தான் பதில் சொல்லணும். சொல்கிற பதில் கரெக்டாக இருந்துச்சுன்னா 1 பாயிண்ட், ஒருவேளை தப்பா இருந்துச்சுன்னா -1. சரியான பதிலுக்கு 1 பாயிண்ட், தவறான பதிலுக்கு -2 பாயிண்ட்ஸ். ரொம்ப ஃபீல் பண்றீங்க, -1 பாயிண்ட். ஸோ இவங்க கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வரலாற்றிலேயே ஒரு தடவை கூட கேப்டனே ஆகாமல் டைட்டில் அடிச்சுட்டு போனது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அங்கேருந்து அபிநயா குட்டுன்னு ஓடி வந்து பஸ்ஸரை ஆளாக அடிச்சிச்சு. ஆனால் பிக் பாஸை நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னதும் அதே புள்ள தான். சரி ரைட்டு, ஆன்சரை சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்டால்
திவ்யா கணேசனுக்குது. உங்களுடைய பதில் அபிநயா? ஆன்சர் திவ்யா கணேஷ். ஜட்ஜஸே கேட்டாங்க, ஏமா நீ தான் பிக் பாஸ் ஷோவே ஒழுங்கா பார்த்தது இல்லைன்னு சொல்றியே, அப்புறம் எப்படி குடுன்னு ஓடி வந்து பஸ்ஸர்லாம் அடிச்சு கரெக்டான ஆன்சரை இவ்வளோ கரெக்டாக சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டா, எங்க டீமுங்க டீம் ஒர்க்கு, டீம்ல இருக்கிற 50 பேர் கரெக்டான ஆன்சரை கபார்னு கேப்சர் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டாங்க. நான் குடுன்னு ஓடி வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன், டீம் ஸ்ட்ரென்த்னா இப்படி தானே இருக்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்துச்சு. உடனே ஜட்ஜஸ்லாம் 5 பேர், நீ சொன்ன ஆன்சரே முதல்ல தப்பு, திவ்யா கணேஷ்லாம் 2 வாட்டி கேப்டனாக இருக்காங்க, ஒழுங்கா ஓடி போயிரு, டீமுக்கு பில்டப் வேறையா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டு கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது சரண்யா இருந்துச்சு, ராஜு பாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராஜுபாய் ராஜுபாய் என்று சரியான பதில் சரண்யா. அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சு யார் மண்டையில யாரு குப்பையை கொட்டினதுன்னு சொல்லி கேட்கும்போது ஐஸ்வர்யா டட்டா நம்ம தாடி பாலாஜி மண்டையில கொட்டினாங்களே எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே சுகுமாரன் கரெக்டான பதில சொல்லிட்டாப்ல. யாரு ஃபர்ஸ்ட் ரெட் கார்டு வாங்கினதுன்னு சொல்லி கேட்கும்போது ஜேசன் வந்து நம்ம மகது தான் அப்படிங்கிற ஆன்சர்லாம் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி கேள்வி பதில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பேர் வைக்கல டீமுக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வந்துருச்சு போல. இந்த 3 டீமையும் நாங்க வேலிடேட் பண்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு தலைப்பு வைக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவங்க எதை உருப்படியா பண்றாங்களோ இல்லையோ, டீமை பிரிச்சுட்டாங்கன்னா அந்த டீமுக்கு பேர் சுட்டும் விழா மட்டும் ரொம்ப சிறப்பா பண்ணிடுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பேர் சுட்டும் விழாவே மறந்துட்டாங்க. அதனால பின்னாடி டாக் பேக்ல கேட்டிருப்பாங்க போல இருக்கு, தம்பிகளா டீமை பிரிச்சிக்கலே பேர் வச்சிக்கலான்னு சொல்லி கேட்ட உடனே ஐயா அதை மறந்துட்டானே மருமவனே அப்படிங்கிற மாதிரி. மறந்தாலும் இப்போ பேர் சுட்டு விழாவை ரொம்ப சிறப்பா பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த பேர் சுட்டும் விழாவில் ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம். அது என்னன்னா அவங்க டீமுக்கு அவங்க பேர் வைக்க போறது கிடையாது, மாறி மாறி வைக்க போறீங்களா. இந்த டீம் அவங்களுக்கு சொல்லுங்க, இந்த டீம் இவங்களுக்கு சொல்லுங்க. அவங்க டீமுக்கு அவங்களே பேர் வச்சா மாசா வைப்பாங்க, அதே மாத்தி மாத்தி வைக்க சொன்னா தமாசா வைப்பாங்கன்ற மாதிரி. ஒரு டீமுக்கு பேரு டுபாக்கூர் கூட்டம், இன்னொரு டீமுக்கு பேரு ஆட்டு மந்தை, இன்னொரு டீமுக்கு பேரு வாய் உதாரா. டுபாக்கூர் கூட்டம், வாய் உதார், ஆட்டு மந்தை. அதுக்கப்புறமா இவங்க கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் ஒரு சின்ன குழந்தையை கூப்பிட்டு கேட்டா கூட சொல்லிடும் போல இருக்கு, அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு. பிக் பாஸ் ஷோல பிக் பாஸ் ஒரு கண்டஸ்டன்ட்டை பார்த்து சிஸ்யா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காருன்னா அது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. ஆனா அந்த கேள்வி கூட ஜேசன் குடுன்னு போய் பஸ்ஸர் அடிச்சுட்டு மச்சான் யாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாப்ல. ஓ பஸ்ஸர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ டிஸ்கஸ் பண்றியா, அதனால ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கரெக்ட் ஆன்சரை சாண்டின்னு சொல்லிட்டு அபிநயா சொல்லிச்சு. சீசன் 3 சாண்டி மாஸ்டர். அதுக்கப்புறமா ஸ்மால் பாஸ் அப்படிங்கிற கான்செப்டை எந்த சீசன்ல அறிமுகப்படுத்தினாங்க, கவினை வீட்டுக்குள்ள வச்சு யாரு அரைஞ்சது அப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ரவுண்டோடைய ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுல பாத்தீங்கன்னா டுபாக்கூர் கூட்டம் 3 பாயிண்ட், ஆட்டு மந்த 2 பாயிண்ட், வாய் உதார் வெறும் 1 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. வாய் உதார் கூட்டமே உங்களுக்கு 1 பாயிண்ட். சரி ரைட், இப்போ நம்ம ரவுண்ட் 2 ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படியா ரவுண்ட் 2வா, சரி ரைட். ரவுண்ட் 1க்கும் ரவுண்ட் 2க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டா எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. வழக்கம் போல கேள்வி கேட்போம், அங்கேருந்து ஓடி வந்து பஸ்ஸர் அடிக்கணும், யார் ஃபர்ஸ்டா பஸ்ஸர் அடிச்சாங்களோ ஆன்சர் சொல்லணும், அவங்களுக்கு ஆன்சர் சொல்றவங்களுக்கு பாயிண்ட்டை கொடுப்போன்றாங்க. டேய் இதுக்கு நீ ஒரே ரவுண்டாவே முடிச்சு விட்டு போயிருக்கலாமே, அதை எதுக்குடா பிரிக்கிறீங்கன்ற மாதிரியே இருந்துச்சு. ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்கங்க, ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. அதுல இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோவுடைய ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு டெலிகாஸ்ட் பண்றாங்க. அந்த 1 ஹவருக்கு டெலிகாஸ்ட் பண்ற அந்த எபிசோட கொஞ்சமாச்சும் உருப்படியா பண்றாங்கன்னு சொல்லி கேட்டா அதுவும் கிடையாது. எதெல்லாம் முக்கியமா டெலிகாஸ்ட் பண்ணணுமோ அதெல்லாம் எடிட் பண்ணி தூக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரமா இந்த கேம் எப்படி போயிட்டு இருந்துச்சு, ஜட்ஜஸ் கேள்வி கேட்பாங்க, கண்டஸ்டன்ஸ்லாம் ஓடி வந்து பஸ்ஸர் அமுக்குவாங்க, யாரு ஃபர்ஸ்டா பஸ்ஸர் அமுக்குறாங்களோ அவங்க ஆன்சர் சொல்லுவாங்க, இப்படி தானே போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவில் எவனும் கீழே விழுந்து வாரிக்கிட்டாங்களா இல்லை பஸ்ஸரையே உடச்சி தள்ளிட்டாங்களா என்ன ஏதுன்றது தெரியல. நீங்க அதை டெலிகாஸ்டும் பண்ண தேவையில்லை, ஓகே தான். ஆனா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் கையை தூக்கிட்டு இருக்காங்க, எவனும் ஓடி வரல. அப்போ அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் யாரும் ஓடிலாம் வர தேவையில்லை, யாருக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கோ உட்கார்ந்த இடத்துல கையை தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸ் சொல்றதை காட்டணும்ல, அது எதையுமே காட்ட மாட்டாங்க. மணி பாக்ஸ் டாஸ்கில் குறைந்த தொகையை எடுத்துக்கொண்டு வெளியே சென்ற கண்டஸ்டன்ட் யார்? அண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, விஜய் சுகுமாரன்ற பையன் எந்த கேள்வி கேட்டாலும் டக்குன்னு பதில் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பையனுக்கே தெரியாத ஒரு கேள்வி ஒன்று இருந்துச்சு. அது என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வரலாற்றிலேயே இந்த மணி பாக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வைப்பாங்க இல்லையா, அதில் கம்மியான அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போன ஆள் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஒருத்தவங்க எஞ்சி கேப்ரிலா அப்படிங்கிற ஒரு ஆன்சரை சொல்கிறாங்க. அந்த ஆன்சர் தவறான ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால அவங்களுக்கு வந்து 1 பாயிண்ட் இல்லை -1 பாயிண்ட் கிடைக்கும். இப்போ கேப்ரிலான்ற ஆன்சருக்கு -1 கிடைச்சிருக்குன்னா அடுத்த டீம் என்ன பண்ணணும், அந்த பேரை சொல்லாம தானே இருக்கணும். உடனே எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு கேப்ரிலான்றாங்க, உடனே அந்த டீமுக்கு -1 பாயிண்ட். கடைசியில் விஜய் சுகுமாரன் அந்த பையன் தான் எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கான், கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்கான், நீ சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவனும் அதே கேபி பேரை சொல்றேன். கேபி தான் பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்காங்க.
கடைசி வரைக்கும் யாருக்குமே கரெக்டான பதில் தெரியல அப்படிங்கிறதுனால ஜட்ஜஸே அதுக்கான ஆன்சரை வந்து சொன்னாங்க. விஜே கதிரவன் அப்படின்ற கண்டஸ்டன்ட் தான் 3 லட்சம் ரூபாயை எடுத்துட்டு அந்த சீசன்ல இருந்து வெளியே போயிருப்பாப்புல. இவ்வளவு கம்மியான அமௌண்ட்டை எடுத்துட்டு போயிட்டாரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பொட்டி வச்சிருப்பாங்க. அந்த பொட்டியை தான் அமுதவாணன் எடுத்துட்டு போயிருப்பாப்புல. சோ அந்த ஆன்சரை கடைசியில ஜட்ஜஸே சொன்னாங்க. பதில் விஜே கதிரவன் 3 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போயிருக்கிறார். அந்த அடுத்த ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. இந்த டாஸ்க்ல ஒருத்தன் வின் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் டைரக்டா ஃபைனல்ஸ்க்கே போக முடியும். அது என்ன டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அம்பிட்டு பேரும் கையை தூக்குனாங்க. பட் இருந்தாலும் கையை தூக்குனவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். நான் டைரக்டா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்பேன். ஏன்னா அவங்க இன்னும் பதிலே சொல்லல. முனியம்மா நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே முனியம்மா எந்திரிச்சு டிக்கெட்டு பின்னாலே தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த ஆன்சரை ஒன்றும் நீங்களா சொல்ற மாதிரி தெரியலையே, எவனோ சொல்லி கொடுத்து சொல்ற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு இல்லையே எனக்கு தெரியுமே, எனக்கு டிக்கெட்டு பின்னாலே கூடவா தெரியாது, வின் பண்ண டிக்கெட்டு பின்னாலே போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. இருந்தாலும் நீங்க சொல்லல, சொன்னவன் பேரை சொல்லுங்கன்னா முனியம்மா அப்படின்ட்டாங்க. உன் பேரை கேட்கலாமா, சொல்லி கொடுத்தவன் பேரை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கடைசியில் ஒரு வழியா போராடி சுத்தி இருக்கிற அம்பிட்டு பேரும் அரவிந்த்னு சொல்லிட்டு கத்திட்டாங்க. உடனே அரவிந்த் நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்களா, வாங்க வாங்க தம்பி வாங்க, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறோன்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு நிப்பாட்டி, இது பிக் பாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க தனக்குத்தானே சூப்பர் மாடல்னு சொல்லிக்கிட்டாங்க. அவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த பையன் முழிச்சுக்கிட்டு இருந்தான். உடனே கரிஷ்மா மீரா மிதுன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கரெக்ட் ஆன்சர், உனக்கே பதில் தெரியல அப்புறம் எதுக்கு மற்றவங்களுக்குலாம் சொல்லி கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. மீரா மிதுன். அரவிந்த் நமக்கே தெரியலையல்ல. இதுவும் அதே மாதிரி தான். இதுக்கு முன்னாடி வந்து யாரும் ஓடி வராதீங்க, உட்கார்ந்த இடத்துல இருந்தே கை தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்மளுக்கு காட்டாம விட்டாங்கல்ல. அதே மாதிரி இந்த வாட்டி அனௌன்ஸே கூட பண்ணல போல இருக்கு. அவங்களா புரிஞ்சுக்கிட்டு விளையாடணுன்ற மாதிரி விட்டுட்டாங்க போல இருக்கு. அந்த பையன் கூட சொல்றேன், இல்லைங்க இவ்வளோ நேரமாக டிஸ்கஸ் பண்ணி தானே ஆன்சர் சொல்லிக்கிட்டு இருந்தோம், அந்த மாதிரி தான் இப்பயும் சொன்னோன்ற மாதிரி சொன்னால் அதெல்லாம் டிஸ்கஷன்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜட்ஜஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னா திடீர்னு தூக்கத்துலேருந்து முழிச்சு பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு கேம் ஃபார்மெட்டில் விளையாடிட்டு இருந்தாங்க, இப்போ எப்படி விளையாடுறாங்க, என்ன பண்ணுறாங்க எதுவுமே தெரிஞ்சல போல இருக்கு. திடீர்னு எதோ பேசிட்டு இருக்காங்க. டிஸ்கஸ் பண்ணி தான் எப்படியோ பண்ணுறோமே அப்படி. இது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி எபிசோட்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஜட்ஜஸ் சொல்லும் போது தான் ஸ்வாப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரூல் போட்டிருப்பாங்க. அந்த ரூல் எல்லாம் ஒட்டச்சி அவங்க இஷ்டத்துக்கு மாறி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு நாங்கள் சொல்லவே இல்லையே, நீங்கள் எதுக்கு ஸ்வாப் ஆகுறீங்க, எங்க ரொம்ப நேரமாக நாங்கள் தாங்க ஸ்வாப் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படியா ஆனாலும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பண்ணுறது அதே மாதிரி தான் இருக்கு. இந்த சீசன் ஃப்ளாப் ஆச்சுன்னா அதோடைய கிரெடிட் வேறு யாருக்கும் போய் சேராது. 3 ஜட்ஜஸ் உட்கார்ந்துருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் போய் சேரும் போல. கண்டுபிடிக்க முடியல, ஒரு வெளில வராரு இன்னொருத்தர் அனுப்புறோம் அனுப்ப முடியாது. அப்படிதான் இவ்வளவு நேரம் பண்ணோமே, அப்படி அனுப்ப முடியாது. அதுக்கப்புறமா ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. பிக் பாஸ் வரலாற்றிலேயே அதிக முறை நாமினேஷன்ல வந்த ஒரு கண்டஸ்டன்ட் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே சரண்யா இருந்துச்சு ஜாக்லின் அப்படின்ற கரெக்ட் ஆன்சரை சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் நான் பிக் பாஸையே பார்த்தது இல்லைன்னு சொன்ன தடீஸ்வரன் நான் வேணா சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி கை தூக்கிட்டு இருந்தாப்புல. எங்க சொல்லு பார்ப்போம்னா ஓவியா அப்படின்றாப்புல. இது ஓவியாவா நீ பார்த்தியா? ஆமா நான் பார்த்தனே அப்படின்றாப்புல. என்னத்தையா பார்த்த நீ? ஓவியா அந்த ஷோல கடைசி வரைக்கும் கூட வரல, பாதியில இல்லை கால்வாசிலேயே வந்து உள்ள விழுந்துட்டாங்கன்றதுனால தூக்கி வெளியே போட்டாங்க. அப்படி இருக்கும் போது அவங்க எப்படியா அதிக முறை நாமினேஷன்ல வந்திருப்பாங்கன்ற மாதிரி கேட்டு அந்த மனுஷனை போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஜாக்லின். தடீஸ்வரன் ஓவியா நாமினேட் ஆன ஒரே கண்டஸ்டன்ட் ஓவியா. அதுக்கப்புறமா பிக் பாஸ்ல மொத்தமா எத்தனை ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க, எத்தனை பேர் ரெட் கார்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்ட உடனே அதுக்குமே தடீஸ்வரன் நான் பிக் பாஸ் தான் பார்க்கல ஆனா ஆன்சர்லாம் கரெக்டாக சொல்லிடுவேன் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கையை தூக்குனாப்புல. எங்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னு உடனே 4 நாளா என்னென்ன பேரு காமருதீன் விஜய் பார்வதி அப்படின்ட்டாப்புல. ஆன்சர் 4ங்கிற பேர் 2 தான் வருதுன்னா 2 தான் சொல்லி அமிச்சாங்க, அதுதானே சொல்ல முடியும்ன்றாப்புல. அப்போ நீ ஒட்டு கேட்டு தான் வந்திருக்கியா, யார் உனக்கு சொல்லி கொடுத்தானா கரிஷ்மான்னு கை காமிச்சாப்புல. கரிஷ்மா என்னம்மா நீயா சொன்ன, நான் இல்லை சுகுமாரன் சொல்லிட்டு கடுத்துல சுகுமாரன் பேரை தான் சொல்றாங்க. எனக்கே தெரியாது, இங்கேருந்து தான் சவுண்ட் வந்தது. அதுதான் சொன்னேன். ஸோ இந்த மொத்த ரவுண்டுமே சுகுமாரனை வச்சு மட்டும்தான் போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதில் இன்னொரு கேள்வி ஒன்று கேட்டாங்க, அதான் இருக்கிறதுலே பயங்கர சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதாவது பிக் பாஸ் வரலாற்றில் 24 மணி நேரத்தில் ஒரு கண்டஸ்டன்ட்டை எவிக் பண்ணி அமைச்சிருக்காங்கன்னா அது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஒருத்தங்க கை தூக்குனாங்க. அவங்க யாருன்னா நம்ம மாஸ் சம்யுக்தா. சொல்லுமா உங்ககிட்ட இருந்தால் நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சின்சான் அப்படின்னாங்க. சின்சான்லாம் எப்பமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தாங்க, என்னமா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் விஜய் சேதுபதியோட டாக்டரா நடிச்சாங்களே அவங்க தான் சின்சான் அப்படின்னாங்க. சின்சானா அந்த சின்சானை சொல்றீங்களா, சூப்பர் போவா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்க சொன்ன பேரு சாச்சனா, அதை தான் சின்சான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சம்யுக்தா மாசே சின்சனா என்னன்னா இல்ல 1 மினிட். அண்ட் ரவுண்ட் 2 உடைய பாயிண்ட்ஸும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாய் உதார் டீம் வந்து வெறும் 2 பாயிண்ட், ஆட்டு மந்தை டீம் வந்து 7 பாயிண்ட், அண்ட் சுகுமாரனுடைய டுபாகோர் கூட்டம் டீம் தான் 9 பாயிண்ட் வாங்கி லீடிங்ல இருந்தாங்க. Scored 9 points and secure the first place.
சரி ஓகே, இப்போ ரவுண்ட் 2 முடிஞ்சு போச்சுல, இப்போ ரவுண்ட் 3 அப்படின்னாங்க. டேய் ரவுண்ட் 2 ரவுண்ட் 3க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டா, ஆமாம் டிஃபரன்ஸ் வச்சிருக்கோம்ல, நாங்கள் கேள்வி கேட்போம், ஓடி வந்து பஸ்ஸர் அமுக்கணும்னு மட்டும் சொன்னீங்க, கடுப்பாயிருவேண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை நாங்கள் உண்மையிலேயே டிஃபரன்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டீம்ல இருந்தும் ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டை செலக்ட் பண்ணுங்கன்னாங்க. எப்படி நாங்கள் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கேட்டால், பிக் பாஸை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும், அவங்க தான் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் சொன்ன உடனே சுகுமாரன், ஷமா, சரண்யா இவங்க 3 பேரையும் செலக்ட் பண்ணாங்க. சுகுமார், ஷமா, சரண்யா, நீங்க 3 பேர் தான் உங்க டீமோட கேப்டன்ஸ். ரைட், இதை முடிச்சிட்டீங்களா? அடுத்தா என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டீமையும் 2-2 பொழக்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எதுக்கு 2-2 பொழக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டா, ஒரு டீம் ஆக்டிங் டீமா, ஒரு டீம் ஃபைண்டிங் டீம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்ன டாஸ்க்னா, தம் சரத் அப்படின்ற டாஸ்க் இருக்கும் இல்லையா, நம்ம நடிச்சு காம்போ கண்டுபிடிப்பாங்கல்ல, அதே மாதிரி டாஸ்க் தான். பட் என்ன டிஃபரன்ஸ்னா, இங்க பேசிக்கலாம், டயலாக்லாம் பேசலாமா, என்ன சம்பந்தப்பட்டவங்களுடைய பேரை மட்டும் சொல்லக்கூடாதான். ஒரு குரூப் ஃபைண்டிங் குரூப், ஒரு குரூப் ஆக்டிங் குரூப். ஸோ ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா அதுல வந்து ஓவியா ஷட் அப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கஞ்சா கருப்பை பார்த்து சொல்லியிருப்பாங்கல்ல, அதுக்கு கஞ்சா கருப்பு கூட பயங்கரமா டென்ஷன் ஆயிருப்பார்ல, அந்த போட்டோவை எடுத்து காமிச்ச உடனே அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிங் பண்ணி காமிச்சாங்க. சுகுமாரன் இருக்கும்போது சும்மாவா, அந்த டீம்ல இருக்கிற கரிஷ்மா ஓவியா தான் ஷட் அப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஷட் அப் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்லியா வீட்டுக்குள்ள இருக்கும்போது லாஸ்ட்லியாவுடைய அப்பா வீட்டுக்குள்ள வந்திருப்பாப்புல ஃபேமிலி ரவுண்டில். அவங்க அப்பா பார்த்த உடனே பயங்கரமா அழுதுருப்பாங்க. அண்ட் அவங்க அப்பாவும் பயங்கரமா ரைட் லெஃப்ட்னு சொல்லி வாங்கியிருப்பார் இல்லையா, அந்த போட்டோ வந்து காமிச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டு காத்தி பயங்கரமா இலங்கை தமிழெல்லாம் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணாப்புல. அண்ட் கீழே ஷமா கடந்து அழுவுறன்ற பேர்ல உருண்டு பரண்டு எடுத்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்து அவங்களும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்பா வந்து கண்டிச்சது சார் அது. அண்ட் நெக்ஸ்ட் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சென்ட்ராயன் வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வீட்டுக்குள்ள வந்து நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு சென்ட்ராயன் பயங்கரமா ஹாப்பியில் அப்படி துள்ளி குதிச்சிருப்பார்ல, அந்த போட்டோவை காமிச்சாங்க. அதை நடிக்கிறதுக்காக யார் 2 பேர் வந்தாங்கன்னா, நம்ம ஆஷாவும் மணிவண்ணனும் வந்தாங்க. ஆஷா வந்து நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்ல, அதுக்கு மணிவன்ன்றாங்க, பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்ல கடைசி வரைக்கும் குப்புற கண்ணை அடிச்சோம், யாரும் கண்டுபிடிக்கலையே நான் பிரெக்னெண்டா இருக்கேன். இதுல இவங்க 2 பேரும் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் கூட பரவாயில்லைங்க. பக்கத்துல பிரியங்கா பால் அப்படிங்கிற புள்ள ஏதோ தனியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த புள்ள ஏதோ சொல்ல வருதே உலகத்துக்கு, என்னதான் சொல்ல வந்த அப்படின்ற மாதிரி ஜட்ஜஸ் கூப்பிட்டு கேட்டா, நான் சூப்பரான க்ளூ கொடுத்தேங்க, அதை யாரும் கண்டுபிடிக்கலன்னு. என்னன்னு கேட்டா, நான் சென்ட்ரிங் போட்டிருந்தேன். சென்ட்ரிங் போட்டிருந்தியா? சென்ட்ரிங் போடுறதுக்கும் இந்த டாஸ்க்குக்கும் என்னமா சம்மந்தம்னு கேட்டா, ஆமா சென்ட்ரிங் சென்ட்ரயன் வருதுல, அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சென்ட்ரிங் போட்டிருந்தேன். யாரும் கண்டுபிடிக்கலன்னு, சரி ஓகே நீ வெளியே போய் சென்ட்ரிங்கே போடுவான்னு அனுப்பிச்சு விட்டாங்க. சோ சென்ட்ரிங்ன்றது தெரிஞ்சிருந்தா சென்ட்ராயன் சென்ட்ரிங் ஏதாவது வரும். அண்ட் அடுத்தா வந்தது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம். பிக் பாஸ் ஹிஸ்டரியில யாராலையும் மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா கண்டிப்பா இதை கை காட்டி சொல்லிடலாம். அந்த அளவுக்கான ஒரு சம்பவம். அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அனிதா சம்பத்தை பேச சொன்னாங்க. பேசினாங்க கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரத்துக்கு பேசி உட்கார்ந்து அம்புட்டு பேரும் கீழே மயக்க போட்டே விழுந்துட்டாங்க. அந்த அளவுக்கு பேசிட்டு இருந்திருப்பாங்க. அது சோசியல் மீடியா முழுக்க பயங்கர ட்ரோலாக போச்சுல, அதை எடுத்து காமிச்சு பேச சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்லா தான் நடிச்செல்லாம் காமிச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவனுங்களும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அனிதா சம்பத்துன்னு. ஆனால் சீசனை மாற்றி கண்டுபிடிச்சிட்டாங்க. அனிதா சம்பத்தை மட்டும் அந்த சீசனில் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்துக்கும் சீசன் 3க்கு போயிட்டாங்க. அந்த இவங்க மீராமித்துன்னு இருப்பாங்களே, சாண்டி மாஸ்டர், கவின் அப்படின்ட்டாங்க. இது என்ன சீசன், அது என்ன சீசன், ஆறி உட்கார்ந்துருக்காப்புல பாதிக்கப்பட்ட மனுஷன். அதெல்லாம் பார்த்துக்கிட்டா இப்படி பேசிக்கிட்டு கிக்கிற மாதிரி இருந்துச்சு. சாண்டி ப்ரோ, கவின் ப்ரோ உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்களா? அதுக்கப்புறமா இருக்கிறதுலே கம்மி பாயிண்ட் யாரு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, இந்த கன்னத்தில் அரைஞ்சிருப்பார்ல கவின் கன்னத்தில் நம்ம பிரதீப், அந்த போட்டோவை எடுத்து காமிச்சா இவங்க பிரதீப்பும் கவினுடைய சீசன் நினைச்சுக்கிட்டாங்க போல இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க மாறி மாறி. இப்படிலாம் சண்டை போட்டா எவையா கண்டுபிடிப்பான்ற மாதிரி இருந்துச்சு. சரி ரைட், ஆன்சர்லாம் சொல்ல வேணாம், சுகுமாரன் டீம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இந்த போட்டோ காமிச்சு நடிக்க சொன்னா ஒரே ஒரு அறை தான், பிரதீப் கவின் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. பிரதீப் கவின் ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா இந்த 3 ரவுண்டையும் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா நாங்க ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் இல்லையா, எண்ட் ஆஃப் டர்னி 2 பேருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்கு. இன்னொருத்தருக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, நாங்க சூஸ் பண்ண போறது 2 பேர் இல்ல 3 பேருன்றாங்க. இங்க ஒரு 3 பேரை கூப்பிட போறோம், அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வைத்தியம் கொடுக்கலாம்னு. ஸோ ரீசெண்டா மொத்தமா ஒரு 4 டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க இல்லையா. இந்த 4 டாஸ்கையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது யாருடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லோவா இருந்துச்சோ அந்த பேசிஸ்ல தான் நாங்க 3 பேரை செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, வெங்கடேசன், பேபி அக்கா அண்ட் திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. வாங்க எங்க வாங்க.
ஸோ இந்த 3 பேரையும் டேரெக்டாக எவிக் பண்ணி வெளியே அனுப்ப போகிறாங்களான்னு சொல்லி கேட்டால் அதான் கிடையாது. இந்த பிக் பாஸில் வழக்கமாக ஒன்று பண்ணுவாங்க தெரியுமா, வீக்கெண்ட் எபிசோடில் எவிக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களில் யார் எவிக்ட் ஆகி வெளியே போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு அதுக்கெல்லாம் பதில் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லி அதுக்கெல்லாம் பதில் சொன்னதுக்கப்புறமா டேய் வெளியே போகும்போது நிம்மதியாக அனுப்புங்கடா, ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்ணி அனுப்புகின்ற அளவுக்கு ஆக்குவாங்கல்ல, அதே விஷயத்தை தான் இப்பயும் பண்ணுறாங்க. யார் 2 பேர் வெளியே போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு பவரை உன் கையில் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஒரு சில பேர் வந்து பேபி அக்காவும் திவ்யா அக்காவும் வெளியே போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு சில பேர் வந்து இல்லை வெங்கடேசனும் திவ்யா அக்காவும் நல்லா வெளியே போனால் நல்லா இருக்கும், ஒரு சில பேர் இல்லை வெங்கடேசனும் பேபி அக்காவும் வெளியே போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் சொன்னதை நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம், நாங்களா ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேபி அக்காவை ஃபர்ஸ்ட்டாக சேவ் பண்ணிட்டாங்க. ஒரு ஆள் உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் பேபியை சேவ் பண்ணுறேன். சரி, ஒரு வழியா ஆரி அவருடைய பவரை யூஸ் பண்ணி பேபி அக்காவை சேவ் பண்ணிட்டாப்ல. அதனால வெங்கடேசன் அண்ட் திவ்யா இவங்க 2 பேர் தான் இப்போ எவிக்ட் ஆகி வெளியே போகிறாங்க போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அதுவும் கிடையாது. அதுவும் மிம்பிலிக்கு பிலாப்பி. இப்போதைக்கு நீங்கள் 2 பேரும் டேஞ்சர் ஜோனில் இருக்கீங்க, அவ்வளோதானே தவிர்த்து நீங்கள் எவிக்ட் ஆகிலாம் வெளியே போகல. மறுபடியும் இந்த கார்டை உங்களுக்கு காட்டாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. இன்னும் ஒரு சான்ஸ் கொடுத்து அதில் முடிஞ்சா இந்த கார்டை காட்டுறதுலேருந்து தப்பிச்சுக்கங்க. இதில் கொடுமை என்னன்னா, இவங்க எதுக்காக இந்த கிரீன் ஸ்டாரு ரெட் ஸ்டார்ன்ற கான்செப்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு ஒன்றுமே புரியல. 2 ரெட் ஸ்டாரை வாங்கின தடீஸ்வரன் இன்னைக்கு பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணாரான்னு கேட்டால் ஆமா ஓவியா தானே அதிகமாக நாமினேஷன் ஆனாங்க, எனக்கு தெரியுமில்ல நான் பார்த்தேன்ல அப்படின்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தாப்புல. ஸோ இன்னைக்குமே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பெருசாக இல்லை. இதில் 2 ரெட் ஸ்டார் வரை இருக்கு. சரி, அவரை கூப்பிட்டு நிற்க வச்சாங்களான்னு சொல்லி கேட்டால் அது கிடையாது, அவர் சேஃப் ஜோனில் தான் இருக்காரு. ஆனால் எந்த விதமான ஸ்டாரும் வாங்காத வெங்கடேசனும் இன்னொரு பக்கம் திவ்யா இவங்களும் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ரெட் ஸ்டார் கான்செப்ட் எதுக்கு, கிரீன் ஸ்டார் கான்செப்ட் எதுக்கு, இப்போ 2 இல்லாமல் எண்ட் ஆஃப் ஜேர்னி காட்டுவோன்னு சொல்லி இவங்க ஒரு 3 பேரை த்ரெட் பண்ணுறாங்களே, இது எதுக்கு? எதுவும் புரியாமல் ஏதோ ஒரு குழப்பத்தில் நம்மளும் பார்க்குறோம், அவங்களும் நடத்துகிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. கடைசியில் இது எங்கே போய் முடிய போகுது என்ன ஏதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதுல. சரி ரைட், அவ்வளோ தான் இன்னைக்கு வீடியோ கொஞ்சமாச்சும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணிங்கன்னா அது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கட்ரிஸாக பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய விலைக்கான டான் தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் கொஞ்சம் சேர்ந்துடும். ஸோ மீடியம் மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கிறேன். ஷாஃபி டாடா பபாய் அண்ட் டேக் கேர்.